வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது iQOOட ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் iQOO Z7 Pro. பின்னாடி இந்த டிசைனை பாருங்களேன். ஒரு கடலுக்கு மேலே இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தால் அந்த அலைகள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைனில் வந்து இது பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பாடி தான். 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் வருது. இல்லை இப்போது தெரியாது, பட் கீழே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு 25,000க்கு கீழே இருக்கும் நான் நம்புகிறேன், பட் கீழே ப்ரைஸ் போடுறேன். ஸோ இந்த ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம், நிறைய கேமரா சாம்பிள் ஸ்கேன் பிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. iQOO Z7 Pro இந்த வீடியோவை பார்க்கலாமா? கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த iQOO Z7 Pro வருது. இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த Z7 Pro இது வந்து 2 கலரில் கொண்டு வராங்க. கிராஃபைட் மேட்னு ஒரு கலர், அப்புறம் இந்த ப்ளூ லகூனுங்கிற இந்த கலர். லகூன் மாதிரியே தான் ஒரு டிசைன் பின் பக்கம் தந்திருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு ப்ளீஸிங்கான ஒரு கலர், நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிவைஸ், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஹேண்டில் வைக்கும் போதும் நல்ல ஒரு ஹேண்ட் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது, யூசர் கைடு இருக்குது, டைப் சி கேபிள் மற்றும் சார்ஜர். இந்த ஃபோனில் வந்து 66 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. இந்த ஃபோன் சிம் எஜெக்டர் பின்னும் தந்திருக்காங்க. ஸோ டிசைன் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான ஒரு டிசைன். இது 7.6 mm திக்னஸ் மற்றும் 175 கிராம்ஸ் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பாடி ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது. மேட் ஃபினிஷ் இது. நல்ல ஒரு லுக்கும் ப்ளீஸிங்கான கலர் எல்லாமே தந்திருக்காங்க. கேமரா மாடியூல் இப்படி இருக்குது. கேமரா மாடியூலில் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தந்திருக்காங்க. ஆரோ லைட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த எனேபிள் பண்ணி காண்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் வருது. மேல் பக்கம் வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் மற்றும் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன், டூவல் 5G சப்போர்ட்டோடு வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ 2 சிம் போடலாம், அவ்வளோதான். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் பிளைனாக தந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது. கார்னர்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஹேண்ட்ஹெல்ட் ஃபீலிங் வந்து கிடைக்குது. இந்த ஃபோனை வந்து டேபிளில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்பாட்டி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே தான் அதிகமாக நம்ம வந்து ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்பிளே எப்படின்னு பார்ப்போம். 6.78 inch டிஸ்பிளே இது. அமோலெட் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. 300 Hz டச் சாம்பிளிங் இருக்குது. நல்ல ஒரு பிரைட்டான நல்ல ஒரு ஐ பாப்பிங் கலர்ஸ் இருக்குது. பிளாக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோலாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு டெப்த் இருக்குது. 10 பிட் கலர் பேனல் இது. HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. சென்டர் பஞ்ச் ஹோல் தந்திருக்காங்க. ஓவராலாக ஒரு நச்சுன்னு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் உங்களுக்கு கிடைக்குது. சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கவுடாக பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR10+ சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து தேவையில்லாத நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்சஸ் தராங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு, ஆப் லாக்கும் பண்ணிக்கலாம். இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7200ங்கிற ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்டிராகனுக்கு எப்படி கம்பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778க்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட் இது. 8GB RAM இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ், LPDDR4X RAM இது. 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். எக்ஸ்டெண்டட் RAM வந்து 8GBன்னு தராங்க. ஸோ 8+8 16GB வந்து டெக்னிக்கலாக உங்களுக்கு இதில் கிடைக்குது. வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் தந்திருக்காங்க. ஹீட்டிங் வந்து அவ்வளோ இல்லை. நான் விளையாடி பார்த்தேன், அதிகமாக ஸ்லைட்டாக வார்ம் ஆகுச்சு. பட் ரொம்ப குறிப்பிடும் அளவுக்கான ஹீட்டிங் இல்லை. கேம்ஸில் வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோன் இது சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. இப்போ இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 64 MP கேமரா தராங்க. ப்ளஸ் ஒரு 2 MP பொக்கே லென்ஸ் இருக்குது, போர்ட்ரேட் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து இதில் கிடையாது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தராங்க. 4K வீடியோ நீங்கள் எடுக்கலாம். 4K வந்து ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. சாம்பிள்ஸ் காண்பிக்கிறேன் பாருங்கள். 1080 30 FPS with ultra steady enabled. "4K with ultra steady enabled."
ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா தராங்க. டூவல் வீடியோ இருக்குது, ஸ்லோமோ ஆப்ஷன் தந்திருக்காங்க, டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கலாம். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாஸ்டால்ஜியா, ரெட்ரோ வீடியோ, கிளாசிக், மியூட்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது போட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஃபில்டர்ஸ் ஆப்ஷனும் நிறைய தந்திருக்காங்க. ஒரு பொக்கே வீடியோவும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். எனக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நல்லா வருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பியூட்டி மோட் எனேபிள் பண்ண பிடிக்காது. அது டிசேபிள் பண்ணால் கூட கொஞ்சம் வந்து பியூட்டி மோட் எனேபிள் ஆனது மாதிரி எனக்கு தோணுது. பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். சில பேருக்கு அது வந்து இஷ்டப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேமரா, ரியர் கேமரா வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸ்டெபிளைஸ்டு வீடியோலாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ சாம்பிள்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 66 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் வந்து 50% சார்ஜ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு 1 hour ஆகுது. டீசெண்டான ஒரு பேட்டரி லைஃபும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ணி ஃபன் டச் UI வந்து இதில் தராங்க. 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விவோவோட ஃபன் டச் ஓஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. விஓஐலோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இதில் எதிர்பார்க்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஃபீச்சர் ரிச்சான ஒரு UI இது. ஸோ இதான் வந்து iQOO Z7 Pro. டிஸ்பிளே நல்ல ஒரு டிஸ்பிளே, ரொம்ப ஸ்லிம்மான, லைட் வெயிட்டான ஒரு எர்கானமிக்கான ஒரு ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டீசனான ரியர் கேமரா நல்லா இருக்குது. பட் அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து தரல. பட் பிக்சர்ஸ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. வீடியோவில் நீங்கள் ஸ்டெபிளைஸ்ட் வீடியோவும் எடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். எனக்கு ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், டிஸ்பிளே அமோலெட் டிஸ்பிளே நல்லா இருக்கணும், ஓவராலாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கேமரா டீசெண்டாக இருக்கும், அப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக எனக்கு தென்படுது. ஒரு 25,000 கீழே செக்மெண்ட் பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ விடைபெறும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்கள்.